ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழாளினாள் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான 3 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா டெக் அப்டேட்டும் உடனே கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்லைன் மூலமாக எப்படி ரீசார்ஜ் பிஸ்னஸ் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லித்தர போகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இந்தியா வாலெட் ஐடி எடுத்திருந்தாங்க, ப்ளஸ் போஸ்ட் ஆஃபீஸில் அந்த ஐடிலாம் எடுத்திருந்தாங்க, ரீசார்ஜ் ஐடி. இந்த ஐடி மூலமாக உங்களுக்கு என்ன பெஸ்ட் அப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மல்டி ரீசார்ஜ் ஐடினா என்ன, அதனால் நமக்கு என்ன பெஸ்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டி ரீசார்ஜ் ஐடினா பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக நீங்கள் ஒரு டெமோ சிம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைக்காரங்களுக்குலாம் தெரியும் டெமோ சிம்னா என்னது. அந்த டெமோ சிம்மில் ஒரு 1000 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குறிப்பிட்ட கம்பெனிக்கு மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் இந்த மல்டி ரீசார்ஜ் வாலெட்டில் உங்கள்கிட்ட 1000 ரூபா இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஜியோ, வோடஃபோன், ஏர்டெல் அதுபோல் எல்லாத்துக்குமே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சேம் டைம் டிடிஹெச் எல்லா டிடிஹெச்சுக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் இதில் என்ன நமக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே கமிஷன் இருக்குது. 3.20% வரைக்கும் கமிஷன்ஸ் இருக்குது. டிடிஹெச்லாம் நார்மலாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு எதுக்குமே கமிஷன்லாம் தர மாட்டாங்க. ஆனால் இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கமிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுபோல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் மல்டி ரீசார்ஜ் ஐடி அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸோட வளர்ச்சி இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லாத நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்லித்தர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஒரு ரீசார்ஜ் போர்ட்டல் அக்சஸ் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது. மொபைல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஐஃபோன் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக பயன்படுத்திக்கலாம். க்ரோம் இருந்தால் போதுமானது. க்ரோம் மட்டும் இல்லை, எந்த ஒரு ப்ரௌசராக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். அது எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்லித்தரேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேப்டாப் யூஸ் பண்ணுறா சொன்னீங்க, அவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் மொபைல் மூலமாக இல்லாட்டாலும் நீங்கள் இது மூலமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த ஆன்லைன் ரீசார்ஜ் மூலமாக நீங்கள் எக்கச்சக்கமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகே, நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கடைசி மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆல் இந்தியா வாலெட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் சர்ச் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் சர்ச் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஆல் இந்தியா வாலெட் .in அப்படிங்கிற ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு இது போல் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக உங்களுக்கு மொபைல் வியூவில் இது போல் இருக்கும். ஓகேவா? மொபைல் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் இருக்கும். ஜஸ்ட் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே என்டர் ஆகலாம். அதுவே நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் வரும். ஓகேவா? ஜஸ்ட் இது போல் வரும். இதில் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் வியூ, இப்போ நான் கொடுத்த டெஸ்க்டாப் வியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெஸ்க்டாப் சைடில் பார்த்தா இது போல் வரும். இதில் இது போல் ஓப்பன் ஆகுதா, லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் தான். லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து இது போல் ஆப்ஷன் ஆகும். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எங்ககிட்ட ஐடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர், அதாவது உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் நாங்கள் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுப்போம். இதுக்கான ஐடி காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா ஆகும். ஓகேவா? ஜாயினிங் போனஸாக ஜாயினிங் ஃபீஸ். இது நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் ஐடி வாங்கிக்கலாம். ஓகே, ஐடி வாங்கிட்டு நீங்கள் உள்ள என்டர் ஆகிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ள ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் லாகின் பண்ண பிறகு எனக்கு போர்ட்டல் வந்து இது போல் தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண ரீசார்ஜுக்கான ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ஷோ பண்ணுவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இதெல்லாம் ரீஃபண்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். க்ரீனாக இருக்கிறது எல்லாமே சக்ஸஸ். இதில் உங்களுக்கு ஒரு லைட் கலர் ப்ளூவில் கொடுத்துருக்காங்களா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆன அமௌண்ட். மோஸ்ட்லி ரீஃபண்ட் ஆகாது, சம்டைம் ப்ராப்ளம் இருக்கும்போது அப்போ ஆகும். இதில் உங்களுக்கு இப்போ ஒர்க்கிங்கில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. மற்ற சர்வீஸ்லாம் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இந்த இடத்துல மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இது போல் என்டர் பண்ண செலக்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் என்டர் பண்ணிட்டு டேரெக்டாக ரீசார்ஜ் கொடுத்துக்கலாம். இது போல தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிடிஹெச் கொடுத்துருக்காங்க. டிடிஹெச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதே போல தான் சேம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஆப்ரேட்டர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணணும். ஓகே, நான் ஏர்டெல் செலக்ட் பண்ணிங்கன்னா கஸ்டமரோட ஐடி, ரீசார்ஜ் அமௌண்ட் எவ்வளோன்னு போட்டு நீங்கள் ரீசார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். டக்குன்னு ப்ரொசீட் ஆயிரும். இதில் அமௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் சில டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நான் எல்லாமே அப்டேட் பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? இதில் கொடுத்துருக்காங்க இன்னும் சில டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேலும் உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பின், உங்கள் ப்ரொஃபைலோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இது போல் நீங்களும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். உங்கள் பிஸ்னஸை நீங்கள் இது மூலமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் தமிழே பண்ணி தருவோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஒரு மல்டி ரீசார்ஜ் போர்ட்டல் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுடைய தொழில் வளர நாங்கள் உங்களோட உறுதுணையாக இருப்போம். ஓகேவா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். மேலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ அப்டேட் நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன்.